ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட பெண் யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்த நிலையில் அந்த யானை தற்போது இறந்திருக்கு. இது வனத்துறையினரிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக பகுதியில் புலி, யானை, சிறுத்தை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் இருக்கு. சத்தியமங்கலம் வனச்சரகம் பண்ணாரி கோயில் அருகே நேற்று முன்தினம் இரவு குட்டி யானையோட தாய் ஒன்று வந்தது. அந்த தாய் யானைக்கு உடல் நலம் சரியில்லை. இதனால் அந்த பகுதியில் உள்ள வனத்திலேயே அந்த தாய் யானை சுருண்டு விழுந்து மயங்கியது. இதை பார்த்த பிறந்த 60 நாட்களே ஆன குட்டி யானை தாய் யானையை சுற்றி சுற்றியே வந்துகிட்டு இருந்தது. இது குறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் அங்கு வந்தாங்க. அதே போல கால்நடை மருத்துவ குழுவினரும் அந்த யானைக்கு சிகிச்சை அளிக்க வந்தாங்க. 40 வயதாகும் அந்த யானைக்கு வயது மூப்பால் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அதற்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனாலும் அந்த யானையால் எழுந்து கூட நிற்க முடியல. தாய்க்கு சிகிச்சை அளித்த போது குட்டியான பிளிரியபடி சுற்றி வந்தது காண்போரை கண்கலங்க செய்தது. பண்ணாரி சாலையின் அருகே இந்த சம்பவம் நடந்த நிலையில குட்டி யானை சாலை பகுதிக்கு சென்று வாகனத்தில் அடிபட்டுவிடக்கூடாதுன்றதுக்காக வனத்துறையினர் 5 அடி ஆழத்தில் குழி தோண்டி அந்த குட்டி யானையை இறக்கி பாதுகாத்து வந்தாங்க. தாய்க்கு சிகிச்சை அளித்து கொண்டே குட்டி யானைக்கு பால், நீர் ஆகியவற்றையும் வனத்துறையினர் விடாமல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தன்னை தாயோட இருக்க விடாம குழியில வச்சிருக்காங்களேன்னு அந்த குட்டி யானை பாச போராட்டம் நடத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில அந்த தாய் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கு. இது குறித்து தமிழக வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ கூறுகையில தாய் யானை இறந்துவிட்டது. அனுபவம் வாய்ந்த 4 கால்நடை மருத்துவர்கள் அந்த யானைக்கு சிகிச்சை அளித்தாங்க. அதன் உயிரை காக்க அத்தனை முயற்சிகளும் எடுத்தோம். கடைசியில் அது பலனளிக்கல. எங்கள் மனம் வேதனை அடைஞ்சிருக்கு. ஆனால் அந்த 60 நாட்களே ஆன குட்டியோட அந்த தாய் யானை ஏதோ அதிசயத்தை நடத்தியிருக்கு. அதனால தான் அந்த குட்டி தாயையே சுற்றி சுற்றி வந்திருக்குன்னு குறிப்பிட்டிருந்தாங்க.